ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தூங்குகிற பொசிஷனை வச்சே எப்படி தொப்பையை குறைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு டெமோ காட்டுறதுக்காக தான் நான் இந்த பொம்மையை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம படுக்கிறது பெட்டில் படுக்கக்கூடாது, பாயில் தான் படுத்து தூங்கணும். பாயில் படுத்து தூங்கினா ரத்த ஓட்டம் உடம்புக்கு சீராக இருக்கும். அதனால் நீங்கள் பாயில் படுத்து தூங்குங்க. இதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற தலகாணி ஃப்ளாட்டாக இருக்கணும், உயரமாக இருக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் உடம்பு சரிசமமாக இருக்கிறப்ப தான் அந்த தொப்பை சீக்கிரம் கரைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம எந்த பொசிஷனில் தூங்கினா கரெக்டாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இப்படி லெஃப்ட் சைடும் படுக்கக்கூடாது, இப்படி ரைட் சைடும் படுக்கக்கூடாது, அப்புறம் படுக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் படுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லெஃப்ட் சைட் படுக்கிறப்போ நம்ம வயிற்று பகுதி தரையை நோக்கி இருக்கும். எந்த சைட் படுத்தாலும் அப்படி தான் இருக்கும். இப்படி டேரெக்டாக படுக்கும்போது மட்டும்தான் முதுகு பகுதியை நோக்கி நம்ம வயிறு உள்ளே போயிட்டு போயிட்டு வரும். நம்ம மூச்சு வாங்குறப்போ அப்படி இருக்கப்போ உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சீராக இருக்கனால நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இப்படி பண்ணுறப்போ நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சு எரிச்சலாக இருக்கும். லைட்டான ஃபுட்டாக செலக்ட் பண்ணுங்கள் டின்னருக்கு. இட்லி, தோசை, பணியாரம், இடியாப்பம் இந்த மாதிரி. அப்புறம் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கேப்பாவது உங்களுக்கு இருக்கணும். இதுக்குன்னு நீங்கள் தனியாக நேரமோ பணமோ செலவு பண்ண வேணாம். பேசிக்காக இந்த டிப்ஸை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் தொப்பை கரையிறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு வர்ற தொப்பையை பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் வருது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயிறு பலூன் மாதிரி ஆயிரும். இதில் முக்கியமாக சிசேரியன் பண்ணி எடுத்த தாய்மார்களுக்கு ரொம்ப வயிறு தொப்பை விழுந்துருங்க. அவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணுங்கள். எந்த உடம்பு கண்டிஷன் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படிப்படியாக குறைவது நீங்களே உணர முடியும். இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக தான். அவங்க எப்படி தொப்பையை குறைக்கிறதுன்னு டிப்ஸ் சொல்லுங்கக்கான்னு சொல்லி என்னோடய ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மாஸ்டர் டெடிகேட் பண்ணுறேன். இதோடு சேர்த்து 2 டைப்பான சூப் ரெசிபி நம்மக்கிட்ட இருக்குது. இதை டின்னருக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் குயிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இது என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி என்னோடய வயிறு கூட பலூன் மாதிரி ஆயிடுச்சு. நான் இதுக்குன்னு தனியாக டயட்டோ ஒர்க் அவுட்டோ எதுவுமே பண்ணல. இதை தான் நான் பேசிக்காக ஃபாலோ பண்ணேன். என்னோடய தொப்பை ஒரே வாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது, நாளுக்கு நாள் குறைஞ்சிட்ருக்க ஃபீலிங்ஸ் எனக்கு ஆச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க தொப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு, எப்பயும் போல் நார்மல் உடம்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சூப் ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சூப் ரெசிபியை நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். தொப்பை இருக்குன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், தொப்பையை குறைங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.